இந்த இருக்குல்லம்மா, இது வந்து ஃப்ரிட்ஜினுடைய பேக் போர்ஷனு. இப்போ இவங்க இந்த சுகாதாரத்துறையில இருந்து இதை வந்து அந்த இதை கலட்டுறாங்க பாருங்க. இப்போ இதில் இப்போ நீங்கள் வந்து உங்கள் குவார்ட்டர்ஸில் வெளியில் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ வீட்டுக்குள்ளே இப்போ உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வந்து இதில் அந்த ஏடிஎஸ் கொசு அந்த இதுன்னு சொல்கிறாங்கல்ல, டெங்கு கொசு, இதனுடைய ப்ரீடு அந்த முட்டை போட்டிருக்கு பாருங்க, தெரியுதா? சின்ன சின்னமா இருக்கு பாருங்க, அந்த இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இது நைட்டுக்கு பறந்து இவர் போயிட்டு யாரையா கடிச்சு ரத்தம் அந்த முன்றது தெரியுமா? அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. இப்போ முன்றது தெரியுதாம்மா? அந்த மூவ் ஆகுறது தெரியுதா? இது பூராமே வந்து டெங்கு கொசு, டெங்குனுடைய முட்டையில் அடுத்து வரக்கூடிய பீப்பா ஸ்டேஜுங்கிறது வந்து புழு உருவாகிற ஸ்டேஜ். பறக்க போகுது, இது பாருங்க. இப்போ இது வந்து பறக்க போகுது. இப்போ இது நமக்கு உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டுக்குள்ளே உருவாகக்கூடிய டெங்குவினுடைய ஆபத்து, இதை நீங்க உணரணும். இந்த ஃப்ரிட்ஜை வந்து நீங்க வந்து குறைந்தபட்சம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா சார் பண்ணணும்? 15 டேஸ்க்கு ஒரு முறை நீங்க பண்ணிட்டீங்கன்னா 15 டேஸ் கூட தாங்க மாட்டேங்குது. இல்ல தண்ணி இருக்குல்ல, தண்ணியை பத்தி இல்ல, 15 டேஸ் ஒன்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெங்குவினுடைய அந்த உருவாகாது. இல்லாட்டி உப்பு போட்டா சரியா உருவாகாது. கூட நீங்க 15 டேஸ்க்கு ஒரு முறை பார்த்தா நல்லது. குழந்தைங்கள சரியாமா? இது வந்து வீட்டுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு கொடூர அரக்கன். நம்ம வெளியில பூரா சுத்தம் பண்றோம், இப்ப நம்ம வந்து உள்ளர இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகிறோம். இது இப்ப இது சம்பந்தமா வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறையினுடைய சொல்லுங்க சார். இதுல வேற என்ன சார் நீங்க சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. இதுதான் ஏடிஎஸ் கொசு, இங்க பார்த்து சொல்லுங்க. மலேரியா வரும். அந்த இங்க இத பாருங்க, இந்த பீப்பா ஸ்டேஜ் இந்த கார்னர்ல இருக்கு பாருங்க. இத லைட் ஆஃப் பண்ணுங்க. இது பீப்பா ஸ்டேஜ் இத கடிச்சுனா அடுத்த 3 டேஸ் 4 டேஸ்ல உங்களுக்கு டெங்கு மலேரியா வரும். இது ஏடிஎஸ். இது ஏடிஎஸ் வந்து மலேரியா, இந்த டெங்கு. அனாபில்ஸ் தான் மலேரியா கொசு. இந்த அனாபில்ஸ் இதோ இருக்கு பாருங்க, அனாபில்ஸ் பிரீடு இதோ இருக்கு பாருங்க. ரெண்டுமே இருக்கு, ஏடிஎஸ் இருக்கு, அனாபில்ஸ் இருக்கு. ஓ, அப்ப சரியான வீட்டுல தான் நம்ம செக் பண்ணிருக்கோம். வெரி குட், கரெக்டான வீடு தான் சாரும் காமிச்சாரு. இந்த வீட்டுக்கு போலாம் வாங்க. எப்படிங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து இதில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிடும். ஸோ வீட்டுக்குள்ளே இது உருவாகிறது வந்து உங்களுக்கு தெரியாமலே ஒரு அரக்கனை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வெளியில் பூரா சுத்தம் பண்ணுறோம், இங்கே வந்து இந்த மாதிரி வளர்றதுனால கொஞ்சம் இது வந்து இதில் தெரிஞ்சுக்கங்க. 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இதை கிளியர் பண்ணுங்க. இதுல வந்து அனாபிலிஸ் இருக்கு, மலேரியா, இது டெங்கு, இது ஏடிஎஸ் இருக்கு. அனாபிலிஸ் வந்து மலேரியா கொசு, ஏடிஎஸ் வந்து டெங்கு கொசு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு மலேரியாவும் இருக்கு, உங்களுக்கு டெங்குமே இருக்கு. ஒரு மாசம் விட்டீங்கன்னு வச்சுங்களா, தண்ணி கருப்பாயிட்டு இதுல கியூலஸ் வரும். கியூலஸ் வந்து யானைக்கால் கொசு. கியூலஸ் என்பது யானைக்கால் கொசு, அதுவும் உற்பத்தி ஆகும். மூணுத்தையுமே உங்க வீட்லயே உற்பத்தி பண்றீங்க. சரியாம்மா? தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. உங்களுடைய இதுக்கு ரொம்ப நன்றி. ரைட்.